இவன் பெரிய கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 months ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வா, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிமா. ஸோ 6 months ஷெல்ஃப் லைஃப் வேணும்னா இவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு எதுக்கும் 1% கூட போட்டுக்குவோம். யார் பார்க்க போகிறா, யாரும் பார்க்க போகிறது இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் வச்சு அப்போ சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அதில் வந்து கிளைமாக்ஸ் இருக்குது. அதை திரும்ப கொதிக்க வைப்பாங்கல்ல, அப்போ சோடியம் பென்சோயேட்லேருந்து பென்சீன் வெளியே வரும். பென்சீன் நேரடியான புற்றுநோய் காரணி. இப்போ யாருக்கும் இது வந்து என்ன மீந்திரதை சுட வச்சு சாப்பிட்றது என்னப்பா தப்பு, அந்த காலத்தில் சுண்டக்கறிலாம் வச்சு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் நம்ம ஆயா சுண்டக்கறிக்கு வந்து சோடியம் பென்சோயேட் போட்டதில்லை. அவங்க கத்திரிக்காயும் பூண்டும் போட்டு தான் வச்சு கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சதில்லை. அதனால் அந்த கெடுதல் எதுவும் வராது.